பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் திடீரென்று வாக்குமூலத்தை கொடுக்க உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் நடந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய குற்றவாளி ஜாபர் சாதிக் தான் என்றும் என்சிபி அதிகாரிகள் மற்றும் சிபிஐ துறையினர்கள் வெளியிட்டார்கள். இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் அவர்கள் ராஜஸ்தானில் தலைமறைவாக இருப்பதாக அறிந்த உடனேயே தனிப்படை மூலமாக சுற்றி வளைத்து ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டார் ஜாபர் சாதிக் அவர்கள். கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலாக கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் கடந்த வாரம் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 21ஆம் தேதி நாளையுடன் இவரது நீதிமன்ற காவல் முடிவடையக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூறுவதாக தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் மக்களவை தேர்தல் முன்பாகவே திமுகவினர்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த திருட்டுத்தனத்தை பாஜகவினர்கள் வெளியிட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஜாபர் சாதிக்கும் மிகப்பெரிய அளவில் போதை மருந்து கடத்தல் உள்ளூரில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் போதைப் பொருளை கடத்தியது எப்படி, யார் மூலமாக இவருக்கு யார் போதை மருந்து கொடுக்கிறார் என்ற அனைத்து தகவல்களையும் ஒன்றுவிடாமல் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணையும் தொடங்கினர் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சரி, ஜாபர் சாதிக் அவர்களை கைது செய்த என்சிபி அதிகாரிகள், சிபிஐ துறையினர்கள் போன்ற அனைவருமே ஜாபர் சாதிக் அவர்களது வீட்டிற்கு சீல் வைத்து பல கேள்விகளையும் அடுக்கடுக்காக முன்வைத்தனர். இதில் என்னுடைய சம்பாதித்த அனைத்து பணங்களையும் போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்ட அனைத்து லாபத்தையும் தொழில்களில் முதலீடு செய்ததாகவும் சட்டத்திற்கு புறம்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இதில் திமுகவினர்களின் பெயரை குறிப்பிடாமல் இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் திரைப்பட நிறுவனங்களை தொடங்கியதாகவும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார். கடைசியாக இவர் தயாரித்த மங்கை என்ற திரைப்படம் இயக்குனராக அறிமுகமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கிய ஜாபர் சாதிக் அவர்கள் அதிக முதலீடு செய்தது ஜாபர் சாதிக் அவர்களது நெருங்கிய நண்பரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகனான சபரீசன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் தான் முதலீடு செய்ததாகவும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார். இவை அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது என்சிபி அதிகாரிகளும் சரி, அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சரி, கோபாலபுரத்திற்கு இதில் சம்பந்தம் இருக்கிறதா என்று தனிப்படை விசாரணையும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை அதிகாரப்பூர்வமான அனைத்து உண்மைகளையும் கூறி அப்ரூவல் ஆக போவதாக ஜாபர் சாதிக் அவர்கள் தெரிவித்திருப்பது தான் திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்படும் பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டால் கூண்டோடு திமுக சிறைக்கு செல்ல வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் இதில் மாட்டுவார்கள் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆயுள் தண்டனை வழங்கலாம் என்றால் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.